பிளவுபட்டு போன ஒரு நாட்டுல ஒரு சிறுபான்மை சமூகம் தங்களோட இடத்தை எப்படி தக்க வச்சுக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விதான் இலங்கையோட மிக முக்கியமான இஸ்லாமிய சிந்தனையாளர் முகமது மன்சூரோட முழு வாழ்க்கைக்கும் மையமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம் அவரோட சூழமைவுபடுத்தப்பட்ட இலட்சியவாதம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கான்செப்ட் தான் அலசி ஆராய போறோம். நம்ம இப்போ கேட்ட கேள்வி சும்மா ஏதோ ஒரு தத்துவ கேள்வி இல்ல. பல வருஷமா நடந்த உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் உருவான இஸ்லாமிய வெறுப்புன்னு ஒரு கொந்தளிப்பான சூழல்ல இலங்கை இருந்துச்சு. அந்த நேரத்துல இது முஸ்லிம் சமுதாயத்தோட உயிர் வாழ்றத சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் மன்சூரோட சிந்தனைகள் பிறக்குது. சரி, அப்போ இவ்வளவு சவாலான ஒரு காலகட்டத்துல ஒரு புது வழிய காட்ட முயற்சி செஞ்ச இந்த முகமது மன்சூர் யாரு? வாங்க முதல்ல அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மன்சூர் வெறும் ஒரு கல்வியாளர் மட்டும் இல்ல. அவரோட மாணவர்கள் அவரை ரொம்ப மரியாதையா உஸ்தாத், அதாவது ஆசிரியர்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரோட சிந்தனைகள் கிளாஸ் ரூமோட முடியல, அது ஒரு முழு தலைமுறை சமூக ஆர்வலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. இந்த வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. வேற எந்த நாட்டில இருந்தோ இறக்குமதி செஞ்ச தீர்வுகளை நம்பாதீங்க. இலங்கை முஸ்லிம்கள் தங்களோட சொந்த மண்ணோட யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு இஸ்லாமிய கொள்கைகளை வச்சு நமக்கான வழிய நாமளே உருவாக்கணும்னு அவர் அறைகூவல் விடுத்தார். இது அந்த நேரத்துல ஒரு புரட்சிகரமான சிந்தனை. ஆனா மன்சூர் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார்? சும்மா ஒரு நாள்ல வந்த சிந்தனை இல்ல இது. அவரை சுத்தி இருந்த அந்த கொந்தளிப்பான சூழல்தான் அவரோட ஒவ்வொரு யோசனையையும் செதுக்குச்சு. வாங்க அந்த காலகட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம். மன்சூர் ஒன்னும் திடீர்னு முளைச்ச சிந்தனையாளர் இல்ல. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. சித்திலப்பை மாதிரி காலனித்துவ கால சீர்திருத்தவாதிகள், அசீஸ் மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகான பகுத்தறிவாளர்கள்னு ஒரு நீண்ட பாரம்பரியத்தோட தொடர்ச்சிதான் அவரு. நவீன உலகத்தோட இஸ்லாத்தை எப்படி இணைக்கிறதுன்னு அவங்க எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க. மன்சூர் அந்த வேலைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். மன்சூரோட சிந்தனைகள் ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதப்பட்டதில்ல. உள்நாட்டுப் போரோட கோரமான அழிவுகள், போருக்கு பிறகு தலைதூக்கின இஸ்லாமிய வெறுப்பு, இதுக்கெல்லாம் நேரடியான பதிலடியாத்தான் அவரோட சிந்தனைகள் உருவாச்சு. அதனாலதான் அவரோட கோட்பாடுகளுக்கு ஒரு அவசரமும் அவசியமும் இருந்துச்சு. சரி, இவ்வளவு பெரிய சவால்களுக்கு மன்சூரோட பதில் என்னவா இருந்துச்சு? அதுதான் அவரோட புகழ்பெற்ற சூழமைவுபடுத்தப்பட்ட இலட்சியவாதம்ங்கிற கோட்பாடு. அப்படின்னா என்னன்னு விரிவா பார்க்கலாம். மன்சூர் ஒரு முக்கியமான ஆபத்தை அப்பவே உணர்ந்தார். அதாவது மத்திய கிழக்குலயோ இல்ல வேறெங்கயோ இருக்கிற இஸ்லாமிய கருத்துக்களை அப்படியே காப்பி பேஸ்ட் செஞ்சு இலங்கையில பயன்படுத்தினா அது இந்த மண்ணோட தன்மைக்கு செட் ஆகாது, அது வேறில்லாத ஒரு மரத்த மாதிரி அந்நியப்பட்டு போயிடும்னு அவரு எச்சரிச்சார். அப்போ இந்த சூழமைவுபடுத்தப்பட்ட இலட்சியவாதம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இஸ்லாமோட உலகளாவிய கொள்கைகளை எடுத்துக்கிட்டு அத இலங்கையோட தனிப்பட்ட கலாச்சாரம், வரலாறு, அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாற்றி வடிவமைக்கிறது தான். இதனால இஸ்லாம் ஒரு வெளிநாட்டு விஷயம் மாதிரி தெரியாம இந்த மண்ணோட மரபுல ஒரு பகுதியா மாறும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மன்சூரோட இந்த கோட்பாடே ஒரே மாதிரி இருந்துடல. காலப்போக்குல அதுவும் வளர்ந்துச்சு. நாட்டோட சூழல் மாற மாற அவரோட சிந்தனைகளும் மாறுச்சு. அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? ஆரம்பத்துல மன்சூர் ஃபிக்ஹல் அகலியத், அதாவது சிறுபான்மையினருக்கான சட்ட விதிகள் மேலதான் அதிக கவனம் செலுத்தினார். இது ஒரு தற்காப்பு நிலைப்பாடு. முஸ்லிம் இல்லாத ஒரு நாட்டுல சட்டங்களை எப்படி பின்பற்றுதுங்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா போக போக அவரோட கவனம் மஹாசித் அஷ்ஷரியா பக்கம் திரும்புது, அதாவது இஸ்லாத்தோட ஆழமான தார்மீக நோக்கங்கள் பக்கம். இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். அவரோட இந்த சிந்தனை மாற்றத்தை இங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். போருக்கு முன்னாடி சட்டப்படி நம்ம உரிமைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிச்சார். ஆனா போருக்கு பிறகு அவரோட பார்வை இன்னும் விஷாலமாச்சு. முஸ்லிம்கள் தங்களை பாதுகாக்கிறது மட்டுமில்லாம நீதி, சமத்துவ மாதிரியான இஸ்லாமிய நெறிமுறைகளை வச்சு ஒட்டுமொத்த இலங்கை தேசத்தையும் மீண்டும் கட்டியெழுப்ப எப்படி பங்களிக்க முடியும்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். மஹாசித் ஷரியாவ இஸ்லாமிய சட்டத்தோட ஆன்மான்னு சொல்லலாம். அதாவது சட்டத்துல என்ன எழுதியிருக்குன்னு மட்டும் பார்க்காம அந்த சட்டம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு, அதோட நோக்கம் என்னன்னு மன்சூர் சொன்னார். நீதி, மனித மாண்பு, சுதந்திரம் மாதிரியான நோக்கங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொதுவானது. இது ஒரு புதுவிதமான உரையாடலுக்கு வழிவகுத்துச்சு. சரி, இந்த நெறிமுறை, தார்மீகம் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் தியரி தானா? இல்லவே இல்ல. மன்சூரோட இந்த அணுகுமுறை இலங்கையோட பழமைவாதம் மத அமைப்புகளை நேரடியாகவே கேள்வி கேட்டுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. பெண்களை காதி நீதிபதிகளா நியமிக்கலாம்,
மதம் மாறினா மரண தண்டனை கொடுக்கறது இஸ்லாத்தோட நோக்கத்துக்கே எதிரானதுன்னு அவர் சொன்னப்போ அது எவ்ளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும். பல 100 வருஷமா பின்பற்றி வந்த ஷாஃபி சட்டப்பள்ளியோட விளக்கங்களையே அவர் கேள்வி கேட்டார். இதனால அவர் பலருக்கு ஒரு ஹீரோவா தெரிஞ்சார், சிலருக்கு வில்லனாகவும் தெரிஞ்சார். இதோட விளைவு என்னன்னா, மன்சூர் ஒரு மாற்று மத அதிகார மையமா உருவானார். அது வரைக்கும் பேசவே தயங்கின பல விஷயங்களை அவர் பொது விவாதத்துக்கு கொண்டு வந்தார். இலங்கையில இஸ்லாத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவசியமான உரையாடல அவரை தொடங்கி வச்சார். இதுதான் மன்சூரோட பணியோட உண்மையான முக்கியத்துவம். இஸ்லாமிய வெறுப்பு அதிகமாயிட்டு இருந்த அந்த நேரத்துல முஸ்லிம் சமூகம் ஒருவித தற்காப்பு மனநிலையில முடங்கி கிடந்துச்சு. ஆனா மன்சூரோட சூழமைவுபடுத்தப்பட்ட இலட்சியவாதம் அவங்களுக்கு ஒரு கருத்தியல் கவசத்தை கொடுத்துச்சு. இஸ்லாம் ஒரு பன்மைத்துவ சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமா பங்களிக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. இது ஒரு சமூகத்தோட மன உறுதியையே மீட்டெடுத்த ஒரு முயற்சி. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். மன்சூரோட இந்த சூழமைவுபடுத்தப்பட்ட இலட்சியவாதம் இலங்கையோட உள்நாட்டு போருக்கு கிடைச்ச ஒரு தீர்வு மட்டும்தானா, இல்ல உலகம் முழுக்க இதே மாதிரி மோதல்களுக்கும் அந்நியப்படுத்தலுக்கும் நடுவுல வாழ்ற சிறுபான்மை சமூகங்கள் தங்களோட அடையாளத்தை புதுப்பிச்சு தங்களோட தேசத்தை கட்டி எழுப்ப இது ஒரு உலகளாவிய மாதிரியா இருக்க முடியுமா? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.